ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பசலைக்கீரை பருப்பு கூட்டு. இந்த பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். நம்ம உடம்புக்கு கீரை ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம கீரை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பசலைக்கீரை பருப்பு கூட்டு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பு கடைசியாக தான் பண்ண போகிறோம். பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். மீடியமாக வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கீரை கூட சேர்த்து இது நல்லா வேக தான் வைக்க போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பருப்பு கொட்டிக்கலாம். நான் பருப்பு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன். நாம் இந்த பருப்பை வேக வச்சும் சேர்த்துக்கலாம். நாம் இந்த பருப்பையும் தக்காளி, வெங்காயம், கீரை எல்லாம் ஒரே டைமில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கீரைக்கும் பருப்புக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து கலந்து பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சுக்கலாம். மத்து வச்சு கீரைக்கு தேவையான தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நாம் கீரை குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.